நான் ஆன்மீகம் அப்படின்றது எல்லோரு மாதிரி போல எத்தனையோ ஆயிரம் சாமியார்கள் இருக்கிறாங்க, அவங்கள மாதிரி போல. காரணம் என்னன்னா, என்னுடைய வாழ்க்கை அமைஞ்சது அப்படி. எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் ஒரு என்னை ஸ்கூலில் சேர்க்குற காலம் 5 வயசு. அந்த 5 வயசில் சண்டை வந்துடுச்சு 2 பேருக்கும். சண்டை வந்ததால் 2 பேருக்கு பிரிவு வந்தது. இந்த பிரிவில் என்ன பண்ணிட்டார், எங்கள் அப்பா என்னட்டுன்னு போய் எங்கள் அத்தை வீட்டில் சேர்த்துட்டார். மீதி எங்கள் தம்பிங்க எங்கள் அண்ணனை கூப்பிட்டோன்னா அவங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க. இதனால் எனக்கு படிப்பறிவு இல்லாமல் போயிடுச்சு. இந்த படிப்பறிவு இல்லாமல் போய் இன்னொரு வீட்டில் சாப்பாட்டுக்கு உட்காந்து இருக்கும்போது அந்த வீட்டில் சும்மா சாப்பாடு போட மாட்டாங்க. அப்போ அங்கே உழைக்கணும். அப்போ அந்த உழைப்பு எப்படிப்பட்டது அப்படின்னா, அந்த வீட்டில் ஒரு 5 மாடு இருக்கும். அந்த 5 மாடை மேய்க்கணும், அறப்பறக்கணும். இந்த சவுக்கு மரங்க வளர்த்து கட் பண்ணி போடுவாங்க கட்டைக்கு, அதை ஏற்றின்னு போகணும் வண்டியில். இந்த மாதிரி வேலைகள் செய்யும்போது மன ஓச்சல் அதிகமாகி போச்சு. எல்லாரும் படிக்கிறான், படிக்க வேண்டிய வயசு. ஆனால் நமக்கு படிக்க வாய்ப்பு இல்லை. எல்லாரும் தாய் தகப்பன் சாப்பாடு சம்பாதிச்சு போடுறோம், நம்ம ஒழிச்சு சாப்பிட வேண்டியதாகுது அப்படின்ற ஏக்கம். கடவுள் இருக்குதா இல்லையா? கடவுள் இருந்தால் ஒருத்தனை ஏன் தாழ்த்தி வச்சுக்குது, ஒருத்தனை உயர்த்தி வச்சுக்குது, ஒருத்தனை நல்லா வாழ வைக்குது, ஒருத்தனை துன்பப்படுத்துது. அப்போ இது கடவுளினுடைய மாற்றமா இல்லை கடவுள்னு உலகம் ஏமாத்துதா அப்படின்ற கேள்வி வந்தது. அந்த கேள்வியில் இறங்கி ஆராய எனக்கு கிடைச்ச விடை கடைசியில் அந்த 5 வயசில் ஆரம்பித்த கேள்வி 20 வயசில் விடை கிடைச்சது. எந்த துன்பத்துக்கும் கடவுள் காரணம் இல்லை மனிதனுக்கு. ஆனால் மனிதன் படுற துன்பம் அத்தனையுமே அவனே காரணமாகறான். ஒவ்வொரு தவறுகளை செய்யும்போது அந்த தவறுக்கு பனிஷ்மெண்ட்டு தான் இந்த துன்பம் நம் மனுஷனுக்கு வருது. அப்போ நான் ஏதோ பாவங்கள் பண்ணியிருக்கிறேன், நன்மை செய்யலை, பாவம் பண்ணியிருக்கிறேன், அதனுடைய விளைவாக இன்றைக்கி நான் கஷ்டப்படுறேன் அப்படின்றத அந்த 22 வயசில் தெரிஞ்சுக்கினேன். சரி, 22 வயசில் தெரிஞ்சுக்கினேன். அப்போ கடவுள் என்ன அது எப்படி இருக்குது, அதை எப்படி பார்க்கறது அப்படின்னு குருமார்களை தேடி தெரிஞ்சேன். அப்படி குருமார்களை தேடி திரியும்போது பொதிகமலையார் பாண்டியன் பேர், அவர் மிலிட்ரியில் இருந்தவர். பொதிகமலையார்னு ஒரு முதல் குரு எனக்கு கிடைச்சார். அவர்கிட்ட சில விஷயங்கள்லாம் நான் தெரிஞ்சுக்கினேன். அதுக்கப்புறமா அவர் மறைஞ்சிட்டார், அவர் இல்லாமல் போயிட்டார். தேடி விட்டுட்டவர். அதுக்கப்புறமா சரி, எந்த குருவின் தேடல, என்ன பண்ணுறது, இன்னும் முழுமையான வழி தெரியணுமே, நமக்கு ஒரு பாதி வழி தானே தெரிஞ்சிருக்குது, இன்னும் பாதி தெரியணுமே அப்படின்னு தேடும்போது கணேசசாமின்னு இன்னொரு குரு கிடைச்சார். அந்த கணேசசாமியினுடைய வழியாக இந்த உபதேசங்களை வாங்கினேன். ஆனால் பாண்டியனாக இருந்தாலும் சரி, கணேசசாமியாக இருந்தாலும் உபதேசங்கள் கொடுத்தாங்களே தவிர உலகத்துக்கு எதையும் அவங்க பேச தெரியல. பேச தெரியாமையே விட்டுட்டாங்க. அதனால் அது எடுபடாமையே போயிடுச்சு. அதனால் நான் என்ன பண்ணேன், அந்த ஆசிரமத்திலே நைட்டு 11 மணிக்கு உட்காந்தேன்னா காலையில் 4 மணி வரைக்கும் பேசுவேன். இந்த மாதிரி பேசும்போது ஒரு ஆளுங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டில் உபதேசம் ஃப்ரீ, காசு கிடையாது, ஃப்ரீ தான் உபதேசம். அப்படி ஃப்ரீயாக உபதேசம் கொடுக்கும்போது வீட்டில் வர ஆளுங்களுக்கு உபதேசம் கொடுக்க முடியல குடும்பத்தில். சரி, ஒரு ஆசிரமம் வேணும் நமக்கு
ஆசிரமம் வந்தால் தான் ஆளுங்க வந்தால் தங்க முடியும், குளிக்க முடியும், கொள்ள முடியும். அப்போ உபதேசங்களை கொடுக்க ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு இந்த ஆசிரமத்தை கட்டினேன். இந்த ஆசிரமம் கட்டி ஒரு 5 வருஷம் பொறுத்து தியாகராஜன் இங்கே வந்த மாதிரி. அந்த தியாகராஜனுக்கு உபதேசம் கொடுத்தேன். மலேசியாவிலேருந்து ஒண்டியாக தான் வந்த மாதிரி. அந்த தியாகராஜன் உபதேசம் கொடுத்து முறையோடு எப்படி எப்படி நீ வாழணும், எப்போ இந்த பாதையில் வரையோ நீ எப்படி வாழணும்னு சொல்லி கொடுத்து இன்றைக்கி அப்படி வாழ்ந்துக்குன்னா மலேசியாவில் இந்த கோயில் உருவானது காரணம். ஸோ உங்களை வந்து எல்லாருமே குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் நினைக்கிறாங்க. ஸோ உங்களோட உண்மையான பேர் என்ன? உண்மையான பேரா? என் பேரா? ஆமாம், எங்கள் அப்பா அம்மா வச்ச பேர். ஏன்னா நான் கண்டதை வாரி தலையில் போட்டுக்கிறவங்க கிடையாது. என் உடம்பில் பார்த்தியா ஒரு மணி இருக்குதா, ஒரு காவி இருக்குதா, ஒரு இது இருக்குதா? எதையுமே விரும்பாதோ. ஏன்னா இறைவன் வந்து உன் உடலையே விரும்புறதில்லை. அப்புறம் நீ மேலே போட்டுக்கிற வேஷத்தை விரும்ப போகிறான். இந்த வேஷம் போடுறது ஊரை ஏமாற்றத்துக்கு போடுறது, இது உண்மைக்கு போடுறதில்ல. கடவுளுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. இந்த தாடி ஏன் விட்டுக்கிறேன், இந்த கொண்டையை ஏன் விட்டுக்கிறேன், இதெல்லாம் எந்த இதுவும் காவி கீவி மணி கிணி எதுவும் போடாத இதெல்லாம் ஏன் விட்டுக்கிறேன்னா, இப்போ இங்கே பௌர்ணமியானா நாளைக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஒரு 2000 பேர் வருவாங்க. இந்த 2000 பேரில் குருன்னு தெரியணும், ஒரு மாற்றம் தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இதை விட்டுக்கிறேனே தவிர இந்த மயிருக்கும் கடவுளுக்கும் சம்மந்தமே கிடையாது. நான் மேலே போடுற வேஷத்துக்கும் கடவுளுக்கும் சம்மந்தமே கிடையாது. கடவுள் கேட்குறது நல்ல மனசு, சுத்த மனசை கேட்குறான். ஆனால் அந்த மனசை கொடுக்க முடியாத பணத்துக்காக அது கொஞ்சம் இருளாக இருந்தால் கூட அமாவாசை இருள் மாதிரி ஆக்கி வச்சுன்னு சுற்றிங்கிறோம் சாமியார் என்ற பேரில். சாமி யார் கேள்விதான். சாமி தெரியல, சாமி தெரியாததில் சாமி யாருன்னு கேள்வி கேட்டுங்கிறான். முன்சாமி சாமியா, கோவிந்தசாமி சாமியா, கன்சாமி சாமியா? இதுதான்டா சாமின்னு சொல்ல தெரியல. ஏன்னா நிறைய குருமார்களுக்கு குரு கிடையாது. 2 புக்கை வாங்கி வச்சுக்கினா அதை படிச்சுட்டு பொழப்பு நடத்தின்னுக்கிறாங்க. அதை மாதிரி பொழைக்கிறதால குரு பாரம்பரியம் இல்லை. இப்போ எங்களுக்கு வந்து அப்படி இல்லை. திருமூலூர்லேருந்து பாரம்பரியங்குது. திருமூலர் சொல்கிறார், நந்தியின் அருள் பெற்ற நால்வர்ன்றார். நாங்கள் 4 பேர் சிவபெருமான்கிட்ட உபதேசம் வாங்கினோண்டான்றார். அது யார் யார்? பதஞ்சலி, விவேகாபாதர், சிவமாமணி, திருமூலர். இந்த 4 பேரில் இந்த வந்து 2 பேர் வடநாடு சைடு போயிட்டாங்க, 2 பேர் இங்கே தங்கிட்டாங்க. இங்கே தங்கும்போது அது ராஜயோகமாக போச்சு, அங்கே தங்கும்போது பதஞ்சலி யோகமாக போச்சு. இப்படி யோகங்கள் பிரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அகஸ்தியர் வந்தால் நிறைய மகான்கள், நிறைய இந்த மக்கள் நல்லா இருக்கணும்னு பாடுபட்டாங்க. ஆனால் மக்கள் அதை எடுத்துக்கல. என்ன பண்ணுறது? சார், இப்போ உங்களுக்கு வந்து யார் பேர் வைத்தா அது ஒரு கேள்வி. இன்னொன்று வந்து நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட பிறப்பே வந்து ஒரு அதிசய பிறவின்னு. அதாவது வயிற்றில் வந்து உங்கள் அம்மா சுமக்கும் போது அது கட்டியா பிள்ளையானே தெரியாமல். புரியல, கொஞ்சம் சரியாக கேட்க மாட்டேன். இல்லை, உங்களோட பிறப்பிலே வந்து ரொம்ப ஒரு மிஸ்திரி இருக்குல்ல. அதாவது உங்கள் அம்மா உங்கள் வயிற்றில் சுமக்கும் போது அது கட்டியா பிள்ளையானே தெரியாமல். ஆமாம், எனக்கு வந்து அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? இது என்னன்னா, கர்ப்பமாக இருந்துக்கிறாங்க. கர்ப்பமாக இருக்கும்போது இது குளிமி கட்டி. அப்போ பொம்பளைங்களுக்கெல்லாம் வயிறு பெருசாகிடும் ஒரு கட்டி வந்ததுன்னு. அந்த குளிமி கட்டின்னுட்டு என்ன பண்ணிட்டாங்க, அப்போல்லாம் பார்பருங்க தான் மருந்து கொடுப்பாங்க. அந்த மருந்துங்களை கொடுத்து என் தலையெல்லாம் வெந்து போய் ஆப்ரேஷன் டெலிவரி ஆகிற வரைக்கும் குழந்தை இருக்குதுன்னு தெரியல. ஸ்டான்லியில் ஆப்ரேஷனுக்கு போயிட்டு ஆப்ரேஷனுக்கு பயந்துக்குன்னு வீட்டுக்கு வந்தோடனே நான் பிறந்துட்டுக்கிறேன். இந்த பிறந்ததால் என்ன ஆகிப்போச்சு, 3 வருஷம் என் கால் வரல. தலையெல்லாம் வெந்து போய் தான் பிறந்திருக்கிறேன். இந்த மாதிரி தான் என்னுடைய பிறப்பு நடந்துருக்குது. ஆனால் இது எதுவுமே இது நடக்க போகுது அது நடக்க போகுதுன்னு கற்பனை பண்ணதும் கிடையாது. அதை நினச்சி அதுக்காக பயணம் பண்ணதும் கிடையாது. நான் போகிற போக்கில் போகணும். என்னுடைய எண்ணம் எல்லாம் மக்கள் நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அதுக்காக தான் இவ்வளோ 76 வயசு வரைக்கும் பாடுபட்டுங்கிறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும். ஆன்மீகம்ன்றது ஒரு புனிதமான பயணம். அது அந்த பயணம் பண்ணுறது அவ்வளோ ஈஸியும் கிடையாது, கடினமான பயணம். ஆனால் அந்த பயணத்தை எவன் ஒருத்த முழுமையாக முடிக்கிறானோ
அவனே ஞானி, அவனே ஆன்மீகவாதி. ஆனால் நான் ஆன்மீகவாதி, எனக்கு இந்த பேர் வச்சுக்கிறேன், நான் அந்த பேர் வச்சுக்கிறேன். இன்னொருத்தன் பேர் நீ எதுக்காக வைக்கணும் அது சொல்லுங்கள். என்னுடைய கேள்வியே அதுதான். இப்போ உங்களுக்கு தாய் தப்ப ஒரு பேர் வச்சுக்கிறான், இவ்வளோ காலம் வாழ்ந்துருக்குறீங்க, வளர்ந்துருக்குறீங்க, குடும்பம் பண்ணியிருக்கிறீங்க, இப்போ போய் எவன் பேரையும் எதுக்கு நீங்கள் வச்சுக்கணும்? அதனால் என்ன பயனு? எம்ஜிஆர்னு வச்சுக்கலாம், சிவாஜின்னு வச்சுக்கலாம், கருணாநிதினு வச்சுக்கலாம், ஜெயலலிதான்னு. இது எதுக்கு? புகழ் பெற்ற பேர் உனக்கு ஓணும். உன் பேர் புகழ் இல்லை, உன் பேரை யாருமே சட்டை பண்ணல. அதனால் எவன் புகழ் பெற்றுக்கிறனா அவன் பேரை நீ வச்சுக்கணுன்னு விரும்புறியே தவிர உண்மையாக வாழணும்னு விரும்பலையே. உண்மையாக வாழணும்னு விரும்பும்போது நீ செய்யறதெல்லாம் பொய்யா செய்து நிற்பிய. அது இருக்கலாமா ஆன்மீகவாதிக்கு? அஞ்ஞானிக்கு இருக்கலாம், ஆன்மீகவாதிக்கு இருக்கலாமா? அது ஆன்மீகவாதிக்கு நீ சத்தியத்தை நோக்கி பயணம் பண்ணணும். கடவுளை மனுஷன் எதுக்காக கும்பிடணும்? என்ன கொடுப்பார் அவர்? அவருக்கே கற்பூரம் நீ கொளுத்தினா தான் பொழப்பு, அவருக்கே நெய்வேத்தியம் நீ பண்ணால் தான் பொழப்பு. அப்படி இருக்கிற கடவுளை இந்த உலகம் எதுக்காக கும்பிடணும்? என்ன காரணத்துக்காக கும்பிட்டுன்னு இருக்குது சொல்லுங்கள். இதில் ரெண்டு விஷயங்குது. கடவுளை கும்பிட்றது ஒரு வழி இருக்குது, மகான்களை கும்பிட்றது ஒரு வழி இருக்குது. இதை எதை கும்பிட்டாலும் எதுக்காக கும்பிட்றோம் நமக்கே தெரியாத கும்பிட்டுன்னு வரும். அப்போது நம்ம எவ்வளோ அறியாமையில் இருக்கிறோம் நமக்கு தெரியல, நம்மளை பற்றி தெரியல இல்லையா? அதனால் இந்த அறியாமையை போக்கணும், மக்கள் தெளிவடையணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ வருஷமாக நான் பேசுகிறேன். சொல்லுங்கள். ஸோ உங்களோட முதல் குரு வந்து, அதாவது ஞான குரு வந்து உங்களுக்கு பாம்பாட்டி சித்தர்னு சொன்னீங்க. பாண்டியன். பாம்பாட்டி சித்தர், பாண்டியன் பேர் அவருக்கு. ஓகே, அவருக்கு பேர் பொதிகமலையார். பாம்பாட்டி சித்தரோட பாட்டு கேட்டது நீங்கள் இந்த ஆன்மீகம் வந்து சொல்லியிருக்கீங்க. பாம்பாட்டி பாட்டு சொல்கிறேன், ஆனால் அவர் வந்து பாண்டியன் பேர். ஓகே. அவருக்கு உண்மையான பேர் வந்து பொதிகமலையார்னு பேர் அவர். ஏன்னா அந்த குரூப் அங்கே இருந்தவங்க அவங்க, அதனால் அவருக்கு பொதிகமலையார்னு பேர். சொல்லுங்கள். ஓகே. ஸோ அப்போ அந்த பொதிகமலை சித்தியார்கிட்ட தான் நீங்கள் முதல் ராஜயோகம் கற்றுக்கிட்டீங்களா? பொதிகமலை சித்தர்கிட்ட தான் முதல் நீங்கள் ராஜயோகம் கற்றுக்கிட்டீங்களா? ஆமாம். எனக்கு வந்து மற்றது மேலெல்லாம் நம்பிக்கை கிடையாது. மற்ற இது எல்லாத்துலேயுமே இப்போ ஒரு மாந்திரிகம் பண்ணுறோம். நீங்கள் வந்து மோசமான ஆள், இன்னொரு ஆள் வந்து ரொம்ப தங்கமானவர். ஆனால் அந்த தங்கமானவர் எனக்கு தெரியாது, மோசமான ஆள் நீங்கள் தான் எனக்கு தெரியும். அப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஒரு விஷயத்தை, இந்த பக்கத்து வீட்டுக்காரன் எனக்கு இந்த மாதிரிலாம் தொந்தரவு கொடுக்குறான், அவனுக்கு ஏதாவது பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறீங்க. எனக்கு அவன் தெரியாதால, நீங்கள் தெரிஞ்சதால் நீங்கள் சொன்னதை மட்டும்தான் நான் எடுத்துப்பேன். நான் எடுத்துக்கின்னு அவனுக்கு ஏதாவது பண்ணிவிடுவேன். அப்போ இந்த பாவம் யாரை சேரும்? உங்களை சேருமா என்ன சேருமா? என்ன தான் சேரும். மாந்திரிகன்ற முறையில் நன்மையே செய்ய முடியாது. எப்படி செய்தாலும் ஒருத்தருக்கு தீமை ஆகிடும். அதனால் நான் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஈடுபடல. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் தெய்வத்தை அடையணும், மக்கள் அடைய வைக்கணும். இது மட்டும்தான் என்னுடைய குறிக்கோள். அந்த மக்களை அடையிறதுக்காக தான் இவ்வளோ பேசுங்கிறேன். எல்லோரும் கடவுள் இங்கே இருக்குது, அங்கே இருக்குது, அங்கே இருக்குது, எங்கேயுமே இல்லை. மனிதனுக்குள்ளே தான் கடவுள் இருக்குது. அது புரிஞ்சிடுச்சுன்னு சொன்னால், புரியறது கொஞ்சம் கஷ்டம்தான், புரிஞ்சிடுச்சுன்னா அவன் உண்மை தெரிஞ்சிடும். மனிதன் இல்லைன்னா உலகத்தில் கடவுள் ஏது? யார் அதை போய் இப்போ ஆமை இருக்குது, 400 வருஷம் உயிர் வாழுது. அது எந்த கடவுளை கும்பிட்ற உயிர் வாழுது? ஒரு கடவுளையும் கும்பிடலையா? கடலில் கோடிக்கணக்கான உயிரினங்கள் இருக்குது, எந்த கடவுளை கும்பிடுது? உயிர் வாழலை. காட்டில் ஏராளமான நம்மளை விட பெரிய பெரிய மிருகங்கள் இருக்குது. யானை இருக்குது, புலி இருக்குது, சிங்கம் இருக்குது. அது எந்த கடவுளை கும்பிடுது? எப்படி உயிர் வாழுது? அப்போ கடவுளை கும்பிடலனாலும் உயிர் வாழ முடியும், கடவுளை கும்பிட்டாலும் உயிர் வாழ முடியும். அப்போ இது ரெண்டுக்கும் உயிர் வாழ வைக்கிறது எது? இதை நம்ம சிந்திக்கணும். இதெல்லாம் சிந்திச்சோம்னா தான் நமக்கு உண்மை தெரியும். உணவுன்னு ஒன்று உலகத்தில் இல்லைன்னு சொன்னால் உயிரினம்னு ஒன்று கிடையாது.
அது கடவுளை கும்பிட்றானோ கும்பிடலையோ அது அப்பாற்பட்ட பிரச்சனை. கடவுள் இல்லைன்றவனும் இருக்கிறான், உயிரோடு தாங்கிறான். கடவுள் இருந்து 24 மணி நேரம் கும்பிட்றவனும் சேர்த்து தான் போகிறான். அப்போது மனிதனுக்கு கடவுளாக இருக்கிறது உணவு. அதுவும் இந்த உணவு வந்து உலகத்தில் எத்தனையோ மதங்கள் இருக்குது. ஜெயின மதங்குது, புத்த மதங்குது, முஸ்லீம் மதங்குது, சீக்கிய மதங்குது, கிறிஸ்துவ மதங்கள் இருக்குது. இத்தனை மதத்துக்காரனும் அந்த உணவை தான் கும்பிடணும். ஆனால் அந்த இந்து மதத்தில் மட்டும்தான் எந்த உணவை சமைச்சாலும் அதை போட்டு கும்பிட்டுட்டு சாப்பிட்டான். மற்றவெல்லாம் வீட்டுக்கு போய் சாப்பிட்டான், பிரியாணி செய்துப்பான், வீட்டில் போய் சாப்பிடுவான். இந்து மதம் மட்டும்தான். காரணம் என்ன? உன்னை வாழ வைக்கிறது அந்த பொருள் தான், அதை வணங்கி சாப்பிடு அப்படின்றதுக்காக உணவை அது கறி மீனாக்கி போட்டாலும் வணங்க சொன்னோம், சாதாரண வடை பாயசம் போட்டாலும் வணங்க சொன்னோம். அந்த ஒரே ஒரு பொருள் இல்லைன்னா ஒருத்தனை ஒரு ரூமில் போட்டு 20 நாள் பார்த்த கடவுள் வந்து காப்பாற்றுவார்னு போட்டு 20 நாள் பார்த்த கடவுள் இல்லை உணவு தான் கடவுள்னு வச்சின்னா 20 நாள் பார்த்த உணவு சாப்பிட்டோம் வெளியே வருவான், அவன் உள்வே சேர்த்து போயிருப்பான். அப்போ இங்கே கடவுளுக்கு வேலை இல்லை. அப்படி வேலை இல்லாத கடவுளை ஏன் வழிபடணும்? எதுக்காக வழிபடணும்? ஏன்னா துட்டு கிட்ட கொடுக்குமா? அதுவும் கொடுக்காது, அதுக்கிட்டவும் துட்டு கிடையாது. காஞ்சி இவர் பெரிய பட்டினத்தார் சொல்லுவார், கனகாபிஷேகம் பண்ணலான்னு இருந்த உனக்கு காசாசை இல்லையேன்னுவார். தங்கத்தில் உனக்கு அபிஷேகம் பண்ணலான்னு இருந்த சிவபெருமானுக்கு, ஆனால் காசு ஆசை இல்லை அவருக்கு, அதனால் அது பண்ணியும் பயன் இல்லைன்றார். அது மாதிரி காசு ஆசையும் கிடையாது கடவுளுக்கு. அப்போ என்ன தான் இருக்குது? அருள் மட்டும் இருக்குது. இந்த அருளை தேடி தான் உலகம் ஃபுல்லாக மனிதன் கடவுளை தேடினுக்கிறான். ஆனால் அது அவனுக்கே தெரியாமல் தேடினுக்கிறான். இப்போது ஒரு மகான் இயேசு இருக்கிறார், ஒரு நபி இருக்கிறார், ஒரு புத்தர் இருக்கிறார், இவங்கெல்லாம் மகான்கள். ஒரு சாய்பாபா இருக்கிறார். மகான் வேலைக்கும் கடவுளுக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னா, மகான் அந்த குறிப்பிட்ட காலம் போய் அந்த உடலில் இந்த உயிர் பிரிஞ்சுதுன்னா அது அந்த கடவுள்லேயே போய் இணைஞ்சிடும். அது ஒரு துகில், அது இணைஞ்சிடும். திருப்பி எந்த காலகட்டத்துக்கு அது தேவையோ அதை இறைவனே அனுப்பி அந்த ஊரில் போதனைகள் பண்ணி நல்ல வழிகளை உண்டாக்குறதுக்காக அந்த மகான்களை தனக்குள்ளே சேர்த்துக்கிறார். அப்படி வந்தவர் வள்ளலார் வந்து 1100 வருஷத்துக்கு முன்னே ஒரு பத்திரகிரி ஒரு வள்ளலார் உடலோடு மறைஞ்ச மகான்கள். அதுக்கு அடுத்தபடி 200 வருஷமாச்சு. இன்றைக்கி வள்ளலார் மட்டும்தான் உடலோடு மறைஞ்சார். அப்படிப்பட்ட மகான். காயக்கல்பம்னு ஊரெல்லாம் ஏமாற்றினுக்கிறான். ஒருத்தனாலையும் இங்கே காயக்கல்பம் பண்ண முடியாது. காயக்கல்பம்னா அவங்களுக்கு எல்லா மருந்தும் தெரியும். இந்த உடல் அழியாத பார்த்துக்காதுங்க. சைனாவில் 2000 வருஷத்துக்கு முன்னே ஒருத்தனை ஒரு பாடி வச்சுருக்குறாங்க ஒரு பொட்டியில், இன்னும் அழியாது இருந்துருக்குது. காரணம்னா அதுக்கு தேவையான மருந்து தேவைப்பட்டது. இன்றைக்கி இருக்கிற சாமியாருங்களுக்கு தெரியாது. ஆனால் ஊரை என்ன பண்ணுறான், காயக்கல்பம் மருந்துன்னு விற்கிறான் துட்டுக்கு. அதனால் அந்த மாதிரிலாம் ஏமாற்றக்கூடாது. தெய்வீகத்தில் சத்தியத்தை நோக்கி போகணும். சத்தியம் மட்டும்தான் அவங்களுக்கு சீடர்களுக்கு சொல்லி கொடுக்கணும். இன்றைக்கி ஆசிரமங்கள்லாம் எப்படி ஆகிப்போச்சுன்னா, கடவுள் வழிபாடு சுதந்திரமானது, அதில் யாரும் கட்டுப்பாடே கிடையாது. அதில் இப்போ ஒரு அம்மா இருக்கிறாங்க, புள்ள கட்டுப்பாடு. ஒரு அப்பா இருக்கிறாரு, பொண்ணு கட்டுப்பாடு. ஒரு வேலைக்கு போகிறீங்க, முதலாளிகிட்ட கட்டுப்பாடு. இப்படி எல்லாத்துலேயும் கட்டுப்பாடுகள் உண்டு. ஆனால் தெய்வத்தை வழிபடுறதில் கட்டுப்பாடே கிடையாது. அப்போ என்ன பண்ணணும்? நீ காலையில் வரணும், உபதேசம் வாங்கணும், எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ அதை வீட்டில் போய் சொல்லணும், செய்யணும். என்ன நீ ஒரு 5000 வருஷமாக இருக்க போகிற? இல்லை. வாழ்ந்த காலம் லாபம். நாளைக்கு வாழ்வோமோ இன்றைக்கி வாழ்வோமோ எப்போ வருமோ தெரியாது. எப்போ வந்தாலும் போய் தான் ஆகணும். அதை யாரும் தடுக்கவும் முடியாது. இந்த பாழாப்போன உடல் அன்னமய கோஷத்தால் ஆனது. இந்த அன்னமய கோஷத்தால் ஆனதை இந்த உடலுக்கு எல்லா டாக்டராலையும் வைத்தியம் பண்ண முடியும். ஆனால் உள்ளகிற உயிருக்கு அந்த ஒரு டாக்டரால் மட்டும்தான் வைத்தியம் பண்ண முடியும். இதையெல்லாம் நம்ம உணர்ந்து ஆன்மீக பயணம் பண்ணோம்னா நல்லாயிருக்கும்.
சார் உங்களோட இப்போ இந்த ஆசிரமத்தோட பேர் வந்து ஸ்ரீ பிரம்மசூத்திர ராஜ யோகா பாடசாலை. இந்த பிரம்மசூத்திரானா என்ன சார்? மனிதன் வந்து உருவத்தை அறியறான், ஆனால் உள்ளகிற பொருள் அறியறதில்லை. பிரம்மம்னா உயிர், பரபிரம்மன்னா கடவுள். அப்போது முதல்ல நீ பரபிரம்மத்தை அறியணுன்னா உன்னை அறியணும். உன்னை அறியாமல் இந்த உலகத்தை படைத்த கடவுளை அறிய முடியாது. ஏன்னா நீ காலா, கையா, தலையா, வாயா, மூக்காவோ எந்த பொருளும் உனக்கே தெரியாது. ஆனால் நான் 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 சொல்லின்னுக்கிறோம். அப்போ நீ யார் அறியணும். உன்னுடைய இந்த உடல் தோற்றத்தை அறியக்கூடாது. உள்ளே இருக்கிற இன்னொரு உயிர் இருக்குது, இன்னொரு உடல் இருக்குது. அந்த உடலையும் அந்த உயிரையும் அறிஞ்சால் பிரம்மத்தை அறிஞ்சவன். பிரம்மத்தை அறிஞ்சான்னா கடவுளையும் அறிய முடியும். ஏன்னா அந்த பிரம்மந்தான் கடவுளாகுது. இது பிரம்மமாக சின்னதாக இருக்குது, அது பரபிரம்மமாக பெருசாக இருக்குது. அப்போ அந்த பெரிய பொருள் அறியணுன்னா முதல்ல நீ சின்ன பொருள் அறியணும். சின்ன பொருள் அறிஞ்சால் தான் அந்த பெரிய பொருள் அறிய முடியும். அதனால் இது பிரம்ம சூத்திர குழு. சூத்திரம்னா ரகசியம். இப்போ நம்ம உயிர் இருக்குது, இங்கே உட்காந்துங்கிற யாராவது இந்த மூச்சு போகிறது வரத கவனிக்கிறாங்களா பாரு? யாராவது கவனிக்க முடியுமா? கவனிக்க முடியாது. ஆனால் உடலை மட்டும் கவனிக்கிறாங்க. அப்போது இந்த மூச்சு இல்லைன்னா இந்த உடல் மண்ணுக்கு போயிடும். அதனால் இந்த மூச்சை கவனிக்கிறது தான் பிரம்மசூத்திர குழு. அது ரகசியம். அது எப்படி இருக்குது அப்படின்னா, ஓங்கார சூத்திர சதானந்த வாரியில் ஓர் எழுத்தாயான பரணு. கடவுள் எப்படிங்கிறான்னா ஓர் எழுத்தாக இருக்கிறோம். ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோன்னா 5 எழுத்தாக இருக்கிறோம். இந்த 5 எழுத்தாக இருக்கிறதால நம்ம படாத இன்னல் போடுறோம் இந்த பூமியில். அவன் ஒரு எழுத்தாக இருக்கிறதால அவனுக்கு துன்பமே இல்லாத இருக்கிறான். அதனால் ஓங்காரன் தான் சொல்கிறார். ஓங்கார சூத்திரம். ஓங்காரம்னா சப்தம். மனுஷனுக்குள்ளே ஒரு சப்தம் இல்லாமல் அடங்கி போச்சுன்னா செத்து போட்டான்னு அர்த்தம். அப்போ அவனுக்குள்ளே ஒரு சத்தம் இருக்கணும். ஆனால் அந்த சத்தத்தை அவன் உணர்றது கிடையாது, உடலை மட்டும் உணர்றான். அதனால் சொல்கிறார் ஓங்கார சூத்திர சதானந்தவாரி. சதானந்தவாரின்னா அது ரகசியமாகவும் இருக்குது, பேர் ஒளியாகவும் இருக்குது. ரெண்டுமா சேர்ந்து ஆணும் பெண்ணும். ஓசையாக இருக்குது ஆணாகவும், ஒளியாக இருக்குது பெண்ணாகவும். ஓசையாக இருக்குது சிவமாகவும், ஒளியாக இருக்குது சக்தியாகவும் இருந்து தான் இந்த உலகத்தையும் இயக்குது, நம்மளே இயக்குது. சார் இப்போ இருக்கிற இந்த கோயில் நீங்கள் சொன்னீங்க, இந்த கோயிலில் கட்டதுக்கு வந்து அகத்தியர் உங்கள் கனவுல வந்து சொன்னார்னு சொல்லி, அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்க? இப்போ இருக்கிற அந்த கோயில், இந்த கோயிலை கட்டுறதுக்கு வந்து அகத்தியர் வந்து உங்கள் கனவுல வந்தான்னு சொல்லியிருக்கீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்க? நான் வந்து ஆசிரமம் மட்டும்தான் கட்டினேன். ஆசிரமம் கட்டுறதுக்கு ரயில்வேயில் வேலை செய்தேன். ஆசிரமம் கட்டுறதுக்கு ஊர்பட்ட கடன் வாங்குவாங்க. உள்ள வேறு ஏதாவது இந்த போனஸ் கினஸ் அது இது வரும்போது திருப்பி கொடுப்பேன், திருப்பி கடன் வாங்குவேன். இதுதான் வேலையாக இருந்தது இங்கே. இது கட்டி அப்படியே ஒரு 10 பேர் 20 பேர் வரப்போவோ இருந்தது. அதுக்கப்புறமா என்ன பண்ணேன், ஒரு நாள் தூங்கும்போது அகஸ்தியர் கனவு கண்டேன். அந்த கனவு எப்படி ஆச்சுன்னா, இங்கே வந்து ஒரு முருகன் கோயில் கட்டணும் அப்படின்ற ஒரு கனவு அது. அதனால் என்ன பண்ணேன், கோவில் கட்டணுன்னா அவ்வளோ விளையாட்டு இல்லையே, பெரிய அமௌண்ட் ஒன்றுமே அப்படின்ட்டு அங்கே இங்கே சீட்டை போட்டேன். உள்ளே கடன் வாங்கிறது இல்லாமல் அங்கே இங்கே சீட்டை போட்டு எல்லாத்தையும் பொறுக்கி போட்டு இந்த கோயிலை கட்டணும். சரி, இந்த கோயிலை கட்டணும், இதுக்கு என்ன பேர் வைக்கணும்? ஏதோ முருகன் கோயில் 1000 பேர் இருக்குது, ஆனால் இதுக்கு ஏதாவது ஒரு பேர் வேணுமே அப்படின்னா, அகஸ்தியர் பாடல்லையே ஒரு பேர் இருக்குது. ஷண்முக நாயகன் தோன்றிடுவான், சிவ ஷட்குரு நாயகன் தோன்றிடுவான், கண்ணினிலே கண்டு போற்றிடலாம், கூடும் காலத்தை காலம் என மாற்றிடலாம் அப்படின்னு அதே பேரை வச்சேன். சொல்லு. இன்னொன்று சார், இந்த கோயிலில் வந்து நவகிரகங்களுக்கு பதிலாக
தெய்வங்கள் வச்சுருக்கீங்க. இந்த கோயிலினுடைய சக்தியே என்னன்னா, இது இப்போ பல ஆயிரம் பேருக்கு அது நடந்து போச்சு. கல்யாணம் ஆகாமல் நிறைய ஜனங்க அவஸ்தைப்படுது. அந்த மாதிரி கல்யாணம் ஆகாத பசங்களுக்கெல்லாம் இந்த கோவிலுக்கு வந்த போனால் அந்த கல்யாணம் கைகூடும். அதே மாதிரி குழந்தை இல்லாதவங்க நிறைய, இப்போ நம்ம ஆசிரமத்தை சார்ந்தவங்கள ஒரு 2-3 பேர் குழந்தை இல்லாதந்து இப்போ குழந்தை பெற்றிருக்காங்க. அந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு இதை வந்து கரெக்டாக அந்த செவ்வாய்க்கிழமைனா 9 செவ்வாய்க்கிழமை விடாமல் சுற்றினாங்கன்னா அதில் குழந்தை கண்டிப்பாக கர்ப்பம் தரிக்கும். அது கூட கொஞ்சம் வைத்தியமும் பண்ணிக்கிறாங்க. அது நல்ல விஷயமாக நடக்குது. எடைக்கு எடை போட்டு சில்லறை போட்டு கூட கொடுத்துருக்குறாங்க கோயிலுக்கு. இது மாதிரி செய்கிறாங்க. ஸோ ஏன் அந்த கோயில் வந்து நவகிரகங்களுக்கு பதிலாக தெய்வங்கள் வச்சிங்க? இப்போ விநாயகர், முருகன், பிரம்மர், சரஸ்வதி, இந்த கோயிலில் நவகிரகங்களுக்கு பதிலாக ஏன் தெய்வ சிலைகள் வச்சுருக்கீங்க? அவங்க இல்லையே, நான் நவகிரகமே வைக்கல. ஓ, நவகிரகமே வைக்கல. ஒரு குடும்பத்தை வச்சுருக்கிறேன். மூலஸ்தானம் முருகர், எதிர பிள்ளையார், அண்ணாண்ட ஐயப்பன், உள்ளே போனீங்கன்னா பிரம்மா சரஸ்வதி கோயில் எங்கேயும் வைக்க மாட்டாங்க. ஆனால் நான் வச்சுருக்கிறேன். அண்ணாண்ட போனால் மகாவிஷ்ணு, லக்ஷ்மி, அப்படி வந்தால் சிவம், துர்கை. இப்படி ஒரு குடும்பம் தான் வச்சுருக்கிறேன் தவிர நவகிரகம் வைக்கல. ஓகே. இன்னொன்று சார், நான் கேள்விப்பட்டேன், அதாவது நீங்கள் வந்து உங்களோட சீடர்களே நீங்கள் சூடம் காட்டணும்னு சொல்லி, உலக சூடம் காட்டணும்னு சொல்லி சீடர்களுக்கு எப்போதும் கடவுளுக்கு தானே சூடம் காட்டுவாங்க. நீங்கள் வந்து தீபார்த்தனை உங்களோட சீடர்கள் காட்டுன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி செய்கிறீங்க? உனக்குள்ளவும் இந்த ஒளி தான் இருக்குது, எனக்குள்ளவும் இந்த ஒளி தாங்குது. இந்த ஒளியை வழிபடும். இந்த ஒளி எங்கே இருக்குது? மனித உடலில். இது இந்த விஷயங்கள்லாம் வந்து மீடியாவில் நான் பேசக்கூடாது. ஆனால் இருந்தாலும் நீங்கள் கேட்குறீங்க, அதனால் சொல்கிறேன். ஒரு மனுஷனுக்கு உயிர் வந்து உள்நாக்குக்கு மேலே இருக்குது. ஒரு மனிதனுடைய உயிர் உள்நாக்குக்கு மேலே இருக்குது. அந்த உள்நாக்குக்கு மேலே இருக்கிற உயிருக்கு எண்ணெய் ஊற்றுறது விந்து. அந்த விந்து மனிதனுடைய உடலில் இல்லைன்னா இவனும் உயிராக இருக்க மாட்டான், அந்த விளக்கு இல்லைனாலும் உயிராக இருக்க மாட்டான். அதை 3 மகான்களும் நல்லா சொல்லுவாங்க. உச்சிக்கு கீழே, உள்நாக்கு மேலே வெச்ச விளக்கு எரியுதடி, அச்சுள்ள விளக்கு எண்ணெயும் இல்லை, தண்ணியும் இல்லை, போக வழியும் இல்லை, சிக்குது வாழை பின்னேன்னுவார் இவர். இன்னொரு மகான் சொல்லுவார், கொங்கனூர் திருப்பதியில் இருக்கிறார்ல, அவர் சொல்லுவார், சிக்குள்ள பாதை துடிக்குதடி, சிலம்பொலி அங்கே கேட்குதடி, அச்சுள்ள பாதை பயணம் போனால் ஐயனை அடையலாமேன்னுவார். அப்போது மனுஷனுக்கு உயிர் வந்து இந்த உள்நாக்குக்கு மேலே தான் இருக்குது. அது எரியிற வரைக்கும் தான் இவனுடைய வாழ்வு. அது அணைஞ்சதுன்னா இவன் வாழ்வு போச்சு. அந்த தீபத்தை நீ உள்ளே பாரு, வெளியே வச்சிருக்கிற அத்தனையும் அடையாளம்தான், நிஜம் உனக்குள்ளே தான் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், கடவுள் உனக்குள்ளே இருக்குது. இப்போ இந்த ஒளியும் உனக்குள்ளே தான் இருக்குது. அப்போ இந்த ஒளியை பார்க்கணுன்னா நீ முதல்ல வெளியே பார்க்கணும். வெளியே பார்த்து அதே ஒளியை உனக்குள்ளே நீ தேடணும். அப்படி தேடும்போது உனக்கு உண்மைகள் புரியும். அதனால் தீப ஆராதனை பண்ணுறோம். அதே நேரத்தில் உலகத்தில் யாரும் கோயிலுக்கு போகிறேன்னுவாங்க. தேங்காய் உடைப்பேன். தேங்காவை சாமிக்கு, யாருக்குப்பா தேங்காய்? சாமிக்குப்பா. தேங்காவை உடச்சி மட்டை சாமி பக்கம் வச்சுட்டு தேங்காவை இவன் பக்கம் வச்சுப்பான். அது எதுக்காக அப்படின்னா, சரியா தப்பா அப்படின்னா சரி. அந்த தேங்காய் மாதிரி உன்னுடைய மனம் மாறணும், வெள்ளை ஆகணும். அது அப்போ தான் நீ தெய்வத்தை அடைய முடியும். அப்போ அதுக்கு மேலே இருக்கிற மட்டையை கழிக்கணும், அதுக்கு மேலே இருக்கிற ஓட்டை கழிக்கணும், அதுக்கு மேலே இருக்கிற காயை கழிக்கணும், அதுக்குள்ளே இருக்கிற அமுதம் கிடைக்கும். அந்த அமுதம் கிடைச்சா தான் தெய்வத்தை பார்க்க முடியும். அப்படின்றதுக்காக தான் தேங்காய் உடைக்கிறோம்.
வெத்தலை பாக்கு வைக்கிறோம். வெத்தலைன்றது காற்று, பாக்குன்றது நீர், கற்பூரம்ன்றது நெருப்பு, பழம்ன்றது மண், பூன்றது ஆகாயம். இந்த 5 பஞ்சபூதத்தை தான் நம்ம வழிபட்டுன்னுக்குறோம். ஆனால் நம்ம என்ன கடவுளை வழிபடுறோம் ஏமாந்துன்னுக்குறோம், தெரியல. இதை எவனும் சொல்லியும் கொடுக்கல. காலாகாலமாக இன்றைக்கி நேற்று நடக்கலை, இது காலங்காலமாக நடந்துன்னு வருது. அதை இப்போ நான் இதெல்லாம் கொஞ்சம் விளக்கங்கள் சொல்லிங்கிறேன். ஜனங்கள் அது கொஞ்சம் எடுத்துக்கணும், மாறுபட்டு இருக்குது. சொல்லுங்கள். இந்த ஜோதி சம்மந்தப்பட்ட கேள்வி. நீங்கள் சொல்லுவீங்க 3 விதமான ஜோதி இருக்குன்னு, ஜீவஜோதி, ஆத்மஜோதி, பரஞ்சோதின்னு. இந்த 3 ஜோதியும் எப்போ ஒருத்தர் உணரலாம்? எப்படி நம்ம உணர்றது இந்த ஜோதி? நீ உச்சநிலைக்கு நீ உலகத்தை எப்போ மறக்கறியோ அப்போ உணரலாம். உலக ஞாபகம் எது வரைக்கும் இருக்குதோ அது வரைக்கும் ஒன்றை கூட அதை அறிய முடியாது. ஏன்னா உலக ஞாபகம் இருக்கிற வரைக்கும் உனக்கு மனம் இருக்குது. உலக ஞாபகம் ஒன்று எப்போ நீ மறக்கறியோ உனக்கு உலகம் இல்லை, மனம் இல்லை, ஆண்டவன் மட்டும் இருக்கலாம். சார், தியானத்துக்கும் தவத்துக்கும் என்ன வித்தியாசம்? தியானத்துக்கும் தவத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட், என்ன வித்தியாசம்? தவம்ன்றது ஒரு பொருளை நோக்கி உட்கார்ந்துன்னுங்கிறது. ஏதாவது ஒரு பொருள் குறிப்பு வச்சுக்கின்னு அந்த குறிப்புக்காக அதே மனசில் நினச்சி உட்காந்துங்கிறது தவம். ஞானம்ன்றது முடிவு அடைஞ்சது. சரியை, கிரியை, யோகம், ஞானம் 3 பதங்கள் இருக்குது. அப்போது நீ முதல்ல ஒரு கோயிலுக்கு போகிற, அங்கே ஒரு சாமி இருக்குது, அதை முன்னாடி போனவன் ஒருத்தன் கல்லை தடிக்கிறான். அப்போ பின்னாடி போகிற நீ என்ன சாமியை போய் கல்லை தடிக்கிறேன்னு சிந்திக்கிறது இல்லை. இது கல்லால் அடிக்கணும் போல இருக்குது, அப்படி நீயும் ஒரு கல்லை தடிச்சிட்டு போகிற. இப்படியே எல்லாரும் பண்ணின்னு போயிட்டாங்க. ஆனால் அது அப்படி இல்லை. அதுக்கிட்ட சரியை, கிரியை, யோகம், ஞானம்னா சரியை. உனக்கு எதுவும் தெரியாது, ஏதோ அதுக்கிட்ட போய் நின்று இருந்த, வீட்டுக்கு வந்துட்டேன். அது உனக்கு என்ன தேவை கொடுத்ததோ கொடுக்கலையோ தெரியாது உனக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ண, என்னடா இவ்வளோ பண்ணோம், பேசவே இல்லை, இதுக்கு வேறு ஏதோ ஒரு வழி இருக்கணும் அப்படின்னு அந்த ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. அந்த பேரை வச்சு பாடலாக பாடினேன். அதுக்கப்புறம் அது பாடி கூட பேசலையே, இவ்வளோ பாடி இருக்கிறோமே, அப்போ என்ன இருக்கணும், பெரியவங்க ஏதோ ஒரு வழி வச்சுருக்கணும். உனக்குள்ளே உன்னை தேடணும். உனக்குள்ளே உன்னை தேடுறது யோகம். உனக்குள்ளே உன்னை தேடி நீ உன்னையே பார்க்கறது ஞானம். இதுதான் ஞானத்துக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம். சார், இந்த ஆசிரமத்தில் வந்து நீங்கள் எல்லாருக்கும் உபதேசம் தரீங்க. இந்த ஆசிரமத்தில் வந்து எல்லாருக்கும் உபதேசம் தரீங்க. உபதேசம் தரீங்க, நிறைய பேர் உபதேசம் எடுத்துக்கிறாங்க இந்த ஆசிரமத்தில். இந்த உபதேசம்னா என்ன சார்? அதாவது உபதேசம்னா என்ன சொல்லி கொடுக்க, அதாவது மகாபாரத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனன் கொடுத்தார உபதேசம், அதெல்லாம் கடவுளுக்கே வேலை கிடையாது. எது கடவுள்? எது கடவுள்? பிள்ளையார் கடவுளா, அம்பாள் கடவுளா, பெருமாள் கடவுளா, சிவன் கடவுளா? எது கடவுள்? முதல்ல கடவுளே எதுன்னு தெரியாது, எத்தையாவது ஒன்று சொல்லிவிட்டு சொல்லிக்கினே போவேன்னு சொல்கிறதா அது? நான் அதை சொல்கிறதே இல்லை. நீ யார், உன்னை தேடு. நீ யாருன்னு தேடினா கடவுள் யாருன்னு தெரியும். அதுக்கு பேரே கிடையாது, ஒரே பேர் ஆன்மா, அவ்வளோதான். அதை விட்டப்பட்டு கடவுளே தெரியாது, இந்த கடவுள் பேர், அந்த கடவுள் பேர், அந்த கடவுள் பேர், எந்த கடவுள் பேர் சொல்லி வாய் திறந்து எப்போ எதை சொல்கிறியோ அது பலிக்காது. வாய் திறக்காமல் பேசணும் கடவுள் விஷயத்தில், அதுதான் பலிக்கும். சொல்ல. ஸோ இங்கே நீங்கள் இந்த ஆசிரமத்துக்கு உபதேசத்துக்கும் மற்ற உபதேசத்துக்கும் என்ன வேறுபாடு சார்? அதுதான் இந்த ஆசிரமத்தினுடைய நிலையே என்னன்னா, உன் மூச்சை கவனி. ஒரு பாடல் சொல்கிறேன். வால்மீகர் சொல்கிறாரு, இருள் வெளியாய் நின்ற சிவபாதம் போற்றி, எழுத்துதனின் விவரத்தை விரித்து சொல்வேன், அருவுருவாய் நின்றதுமே எழுத்ததாகும், ஆதி அந்தம் அண்ட பிண்டம் அதுவேயாகும், திருவுருவாய் ரவிமதியாய் நின்ற ரூபம் சிவசக்தி திருமாலின் ரூபமாகும், வரும் உருவே சிவசக்தியின் வடிவமாகும்,
வந்ததிலும் போனதிலும் மனத்தை வையன். அப்போ என்னது அது? வந்தது போனது என்னது? மனுஷங்கிட்ட போய் எப்போ வந்ததிலும் போனதிலும் மனசை வையன்னா என்ன வந்தது என்ன போச்சு? மனிதனுடைய மனம் எதில் இருக்கணும்னா வந்த மூச்சிலையும் போன மூச்சிலையும் மனசு இருக்கணும். அந்த மனசு இல்லாததால் இவன் கெட்டு குட்டி சிவராக போயிடும். அந்த வந்ததிலும் போனதிலையும் மனசை வச்சான்னா இவனுக்கு ஞானம் பிறக்கும். அடுத்தது சொல்கிறார், வந்ததும் போனதும் வாசியாகும், வானில் வரும் ரவிமதியும் வாசியாகும். இந்த உலகம் இருக்குது, சூரியன் சந்திரன், இந்த ரெண்டு பொருள் வரலன்னு சொன்னால் உலகம் இருக்குது, ஒரு உயிரினம் கூட இருக்காது. அதே மனிதனுக்கு இடைகளை பிங்களை என்ற மூச்சு ரெண்டு வரலன்னு சொன்னால் மனிதனும் இருக்க மாட்டான், உயிரினமும் இருக்காது. அப்போது நம்மளுடைய மனசு எது மேலே இருக்கணும்? எல்லா செயலும் செய்யலாம், ஆனால் நம்ம மனசு மூச்சு மேலே இருக்கணும். இந்த மாதிரி இருந்தோம்னா நம்ம அந்த பொருளை அடையலாம். இதை திருமூலர் சொல்கிறார். இந்த மூச்சை நீ என்னமோ ஏதோ மூச்சின்னு விட்டுடாத, அந்த மூச்சு தான் நீடா. அப்போ அந்த மூச்சோடு நீ கலந்து வாழ கற்றுக்கோ. அதை எப்படி சாமி கலந்து வாழறது? ஏற்றி இறக்கி இருகாலும் பூரித்து காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளிக்கு கூற்றை ஒதுக்கும் புரியதுவாமே. இந்த மூச்சை நல்லா ஏற்றி இறக்கி 3 மூச்சாக இருக்குது. இடைகளை பிங்களை சுழுமுனைன்னு 3 மூச்சாக இருக்குது. இந்த 3 மூச்சு ஒரு மூச்சாக மாறிச்சுன்னாக்கா யமன்ற பயமே உனக்கு கிடையாதுன்ற. இதையே அழுகணி சித்த சொல், எட்டா புறவியடி ஈராறு காலடியோ விட்டாலம்பாரமடி வீதியிலே தான் மறு கட்டா கயரெடுத்து 4 நாளும் சேர்த்திருக்கி அட்டாள தேசமெல்லாம் ஆண்டு இருந்தால் ஆகாதோன்று. ஒரே விஷயந்தான், ஆனால் சொல்கிற விதங்கள் ஒவ்வொரு மகான்கள் ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க. அதே திருமூலர் சொல்கிறார், உண்ணும் போதும் உறங்கும் போதும் உயிரெழுத்தை உயிரை வாங்கு, பெண்ணின் பால் இந்திரியம் விடும்போதும் அவத்தில் நில்லு, தின்னும் கைலை மருந்து அதுவே ஆகும் அப்படின்னு அகஸ்தியர் சொல்கிறார். ஒரே விஷயம், ஆனால் ஒவ்வொரு மகானும் மாறி மாறி சொல்லுவாங்க. மூல துவாரத்தை முட்கரமிட்டு மேல் துவாரத்தில் மேல் மனம் வைத்திரு, வேல் ஒத்த கண்ணை வெளியில் விழித்திரு, காலத்தை வெல்லும் கருத்தத்தானேன்வார். அது மாதிரி ஒவ்வொரு மகான்களும் தெய்வத்தை அடையிறதுக்கு நமக்கு பல போதனைகளை பண்ணியிருக்கிறான். ஆனால் நம்மளுடைய பழாப்போன ஆசை, திரை மாயை, ரெண்டும் சேர்த்து திரை போட்டு நம்ம அதில் பயணம் பண்ண முடியாமல் உலகமே தவிச்சுன்னுக்குது. உலகத்துக்கு நான் சில கேள்விகள் கேட்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் எனக்கு. கடவுள்னா யார் கும்பிட்றது? கடவுள். முஸ்லீம் சொல்கிறான் நான் கும்பிட்றது கடவுள், கிறிஸ்துவன் சொல்கிறான் நான் கும்பிட்றது கடவுள், புத்தன் சொல்கிறான் நான் கும்பிட்றது கடவுள், ஜெயினன் சொல்கிறான் நான் கும்பிட்றது கடவுள். இந்து மதத்தில் பார்த்துட்டிங்கன்னா சிவம் கடவுள், சக்தி கடவுள், பெருமாள் கடவுள், பிள்ளையார் கடவுள், முருகன் கடவுள். இதில் யார் கடவுள்? யாரை கும்பிடணும்? இது ஒரு கேள்வி. இது நான் இந்த உலகத்துக்கிட்ட கேட்குறேன். இந்த உலகம் எனக்கு பதில் சொல்லுமான்னு பார்க்குறேன். சொல்லுங்கள். நம்ம எல்லாரையும் தான் கும்பிடுறோம். நம்ம இந்து மதத்தில் எல்லாரையும் கும்பிடுறோம். இல்லை, நம்ம இந்து மதத்தில் நம்ம எல்லாரையுமே கும்பிடுறோம். ஓ, இந்து மதத்தினுடைய நிலை எப்படின்னா, நீங்கள் ஒரு வீட்டில் 5 பேர் இருக்கிறீங்க, 5 அண்ணன் தம்பிங்கிறீங்களா, ஒரு அப்பா இருக்கிறாரு, 5 பேரையும் அனுசரித்து போவார். அந்த மாதிரி இந்து மதம். மற்ற மதம் ஏன்? இந்து மதத்தில் எல்லா கடவுளையும் கும்பிடுவோம். ஆனால் அதுக்கு காரணம் இருக்குது. கடவுள்ன்றது எப்படிப்பட்டது அப்படின்னா, நீ குழந்தையாக நினச்சின்னா அது குழந்தையாகவே வரும். நீ வயசாகி அதை பெரிய ஒரு தாத்தா மாதிரி நினச்சின்னா தாத்தாவாகவே மாறும்.
ஆனால் மற்ற மதத்தில் மகான்கள் எப்படி மாறுவாங்க, மாற முடியும்? இதெல்லாம் இந்த உலகம் யோசிக்காதா? இந்த உலகத்துக்கு இதெல்லாம் கேள்வியாக வராதா? இதுக்கெல்லாம் ஒரு விடை கிடைக்காதா? அதுதான் என்னுடைய கேள்வி. சொல்லுங்கள். இப்போ உங்கள் இந்த உபதேசம் வாங்கியிருக்காங்களே, இந்த உபதேசம் பருகிறாங்களே, ஸோ அவங்க வந்து எப்படி நடந்துக்கணும்? எப்படி நடந்துக்கணும் உபதேசம் வாங்குறவங்க? புரியல. இந்த உபதேசம் வாங்குறவங்க இன்னும் சொன்னாவா இல்லை, இந்த உபதேசம் வாங்குறவங்க வந்து எப்படி நடந்துக்கணும் ஒழுக்கமான வாழ்க்கையில்? முதல்ல அவங்களுக்கு தேவை ஒழுக்கம். ரெண்டாவது எல்லார் மேலேயும் பரிவு வரணும். ரெண்டாவது எந்த புலால் வகையில் சாப்பிடக்கூடாது. ஏன்னா மனித உடலில் நீ எதை சாப்பிட்றியோ அதுதான் ரத்தமாக மாறுது. இப்போ மீன் சாப்பிட்டுக்கினே தொடர்ந்து சில பேர் மீன் சாப்பிடுவாங்க. அப்போ மீன் சாப்பிட்டா மீன் ரத்தம் தான் வரும். சில பேர் கறி சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு அந்த ரத்தம் தான் வரும். எதை உணவாக கொள்கிறாங்களோ அதுதான் மனுஷ உடலில் ரத்தமாக மாறுது. அந்த ரத்தமாக மாறும்போது அவனுடைய குணங்கள் மாறுது. சாந்த குணம் போய் மூர்க்க குணம் வரும். கடிக்கிறது, இடிக்கிறது, குத்துறது இதெல்லாம் சாப்பிடும்போது அதனுடைய குணங்கள் இருக்கும். ஏன்னா அந்த ரத்தத்தில் இருக்கிற வீரியம்தான் அதில் இருக்கும். அதே நேரத்தில் சாந்தமான உணவு, கீரை, தயிர், இந்த பால், இந்த மாதிரி உணவுகள் சாப்பிடும்போது சாந்தமான குணம் வரும். அதே நேரத்தில் நம்ம ஒரு ஆன்மீகத்தில் பயணம் பண்ணும்போது நம்மளால் முடியாத போய் செய்ய வேணாம். எந்த நன்மையும் யாருக்கும் செய்ய வேணாம். உன்னை நீ காப்பாற்றிக்கோ. ஆனால் முடியும் போது உன்னால் முடிஞ்சவங்களுக்கு உதவி செய். அது பெரும் தர்மம்.